கிறிஸ்தியேசுவுக்குள் மிகவும் பிரியமாகவும் அன்பாகவும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தியேசுவின் அன்பு நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் கூட தேவன் ஒரு சத்திய பாடத்தை தியானிக்க அனுகூலத்தின் ஆவியை தந்து நம்முடைய இருதயங்களை அவரது தூய ஆவியின் மூலம் இணைத்த தயவுக்காக மீண்டுமாக இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இதாவாகி தேவனுக்கு எடுத்துக்கொள்வோம். இன்றைய நாளிலும் கூட அடியன் ஊழியன் நிமித்தமாக கடந்த மாதங்களில் சென்று வந்த தியாகதுருகம் மற்றும் திருக்கோவிலூர் சபையார் பரிசுத்தவான்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறதான நினைவு கூறுதல் தியானத்தில் இன்றைக்கு 10வது பாடத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தியானிக்கிறோம். கரெக்டுங்களா? எத்தனாவது பாடம்? 10வது பாடம் இன்றைக்கி தியானிக்கிறோம். 10வது பாடத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய பேர் பார்த்திங்கன்னா 2 கல்வர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த பாடத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ 2 கல்வர்கள் அப்படிங்கிற இந்த தலைப்பில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடத்துக்கு முதல் வசனமாக நம்ம பார்க்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. ஆமாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சிலுவையை பற்றிய செய்திகளை சொல்லும்போது ரொம்ப தெளிவாக, ஏன்னா சிலுவை பற்றிய ரகசியங்கள் 12 செல்லப்பிள்ளையில் மிகவும் செல்லப்பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் சொல்கிறாரு, கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படியா இருக்குங்களா? பைத்தியமாக இருக்கான். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, இன்னும் இதை திருவிவிலியத்தில் இன்னும் டெப்த்தாக அதனுடைய சாராம்சத்தை புரிஞ்சுக்கலாம். வாசிங் சௌரி. திருவிவிலியம். சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. பாருங்க, மீட்பு பெறும் நமக்கோ கடவுளின் வல்லமை அப்படின்னு. அப்போ மீட்பு அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் தான் நம்மளுடைய வாழ்க்கை இப்போ போயிட்டுருக்கு. நம்ம ப்ராட்டஸ்டன்ட் பைபிளில் படித்த மாதிரி ரட்சிப்பு அப்படின்னா ரட்சிப்பினுடைய துவக்கத்தில் தான் இருக்கிறோம். இன்னும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இன்னும் நமக்கு அதுக்கு ஸ்டேஜ் இருக்குது. பட் இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்பு அப்படிங்கிற ஒரு தர்மத்தை தேவன்கிட்ட இருந்து கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மூலம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் ரட்சிப்பை நோக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். மீட்பு பெறும் நமக்கோ அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய அந்த நமக்கோ அப்படின்னா சபை வாய்ப்பை பெற்றுக்கொண்ட 1,44,000 பேர்த்துக்கான ஒரு வாய்ப்பை தான் அவர் அங்கே அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமங்க, இந்த சிலுவையை பற்றி நாம் தியானிக்கக்கூடிய இந்த தியானத்தில் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய சொந்த திருமகனை ஒப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனையும் அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் மரித்திருந்த நமக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை பலியாக கொடுத்து மரித்த கர்த்தர் இயேசுவையும் நினைவு கூறும்படி 2 விஷயம் இந்த உலகத்தில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தப்போ கூட உலகத்திலிருந்து நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னார். உலக பிரகாரமாக புரிகிறதுக்கல்ல, தேவனுடைய மகத்துவங்களை அந்த திட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸாம்பிள்ஸ் பயன்படுத்தினார். இப்போ இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் தொழில் பண்ணுறாங்க. தொழில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அடிப்படையாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முதலீடு, பணம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த முதலீடு தேவைப்படுது. பணம் வச்சுருப்பாங்க, முழுமையாக அந்த தொழிலுக்கு அர்ப்பணித்து அந்த முதலீடை போட்டு தொழில் பண்ணுவாங்க. பணம் பற்றாதவங்க, போதாத நிலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீடை விற்றோ தோட்டத்தை விற்றோ காட்டை விற்றோ என்ன பண்ணுவாங்க, தொழிலுக்காக பணத்தை அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் பரலோக தேவன் ஒரு தொழில் பண்ணுறாரு, ஃபாதர் பிஸ்னஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 வயசில் சொன்னார். என்ன சொன்னாருங்க? மை ஃபாதர் பிஸ்னஸ். அப்போ பரலோக தேவன் எந்த அடிப்படையில் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த மகனுடைய ரத்தத்திலையும் அவர் நம்ம மேலே வச்ச அன்பையும் முதலீடாக போட்டு பரலோக தேவன் பண்ணுறார். இந்த உலகத்தில் தொழில் பண்ணுறவங்க சுயநலத்தோடு பண்ணுவாங்க. நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்ம நலத்துக்காக தொழில் பண்ணுறார். பாருங்க, அவருடைய முதலீடு என்ன அப்படின்னா அவருடைய அன்பு அஸ்திபாரமாக இருக்குது. அதுதான் பிரதானம். அந்த அன்பை மகிமைப்படுத்தின நம்முடைய ஜீவாதிபதி, சின்ன முதலாளின்னு சொல்லக்கூடிய கர்த்தர் இயேசுனுடைய ரத்தம், இது 2ம் தான் அப்பாவுடைய வியாபாரத்துக்கு முதலீடாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது அப்பாவை குறித்த விஷயம்.
இன்னொரு விஷயம், நம்மளுடைய ஜீவாதிபதி கர்த்தர் இயேசுவை பற்றி சொல்லணும்னா, நம்மளுடைய தலையாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும்னா ஒரு விஷயம் சொல்லலாங்க. இன்னைக்கு ஒரு பேனா பென்சில் உதவிக்கு கொடுத்துக்கிட்டு தர்மம் கொடுக்கறதுக்கு கூட யோசிக்கிற இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கண்ணுக்கு முன்னால் நிறைய விஷயங்கள், ஒரு பேனா பென்சில் ஓசு கொடுக்கறது கூட யோசிப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தில் ரத்த தானம் பண்ணுறவங்கள மேன்மையாக நினைப்பாங்க. எப்படி ஒரு பாவியினுடைய ரத்தம் இன்னொரு பாவிக்கு கொடுத்து அவங்களை காப்பாற்றப்படும் போது ரத்தம் கொடுத்தவங்கள ரொம்ப ஹானர் பண்ணி பேசுவாங்க. ஆனால் நம்முடைய சின்ன முதலாளி இருக்கார் இல்லைங்களா, பரிசுத்தமான அவருடைய ரத்தத்தை நமக்கு பலியாக கொடுத்து, பரிசுத்தமான அவருடைய ரத்தத்தை பாவிகளாக இருக்கிற நமக்கு பலியாக கொடுத்து என்ன பண்ணியிருக்கார் தெரியுங்களா? தர்மம் செஞ்சிருக்கார் அப்படின்பா. பாருங்க, அப்போ பாவிகளுக்குள்ள பரிமாறுற அந்த விஷயத்துல கூட ஏதோ ஒரு சுயநலம் இருக்கு. பணத்துக்காக இன்னைக்கு ரத்தத்தை கொடுக்குறாங்க, மேன்மை பேச்சுக்காக ரத்தத்தை கொடுக்குறாங்க, பெருமை பேசுறதுக்காக அந்த ரத்தத்தை கொடுக்குறாங்க. பாவியினுடைய ரத்தம் பரிமாற்றத்தில் இதெல்லாம் இருக்கு. ஆனால் பகா பரிசுத்தமான தேவன் சொல்லும் போதுங்க, அப்போஸ்தலர் நிருபத்தில் என்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபையை அப்படின்றார். யாரோடதுங்க ரத்தம்? தேவனுடைய சுய ரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். பாருங்க, அந்த ரத்தத்தை கல்வாரி சிலுவையில் கொடுத்த அவர் தாங்க ரத்த தானத்தின் துவக்க நாயகன். பிளட் டோனர்னு பேசுகிறோமே, இன்னைக்கு ரத்த தானம்னு பேசுகிறோமே, எங்கே துவங்குச்சுங்கிறீங்க? நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து முதல் பரிசுத்தமான ரத்தத்தை கொடுத்து அந்த பேர் வாங்கினவர். பாவப்பட்ட ரத்தத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு பேர் வாங்குற மாதிரி அவர் வாங்கலிங்க. பரிசுத்தமான அவருடைய ரத்தத்தை கொடுத்து அவர் என்ன பண்ணியிருந்திருக்கார் அப்படின்னா பேர் வாங்கியிருக்காருன்னு பார்க்குறோம். சரிங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த விஷயத்துக்கு அப்புறமா ஏசாயா புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை இந்த பாடத்துக்கு மையமாக எடுத்திருக்கிறோம். வாசிங்க சகோதரி. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்காக பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். பாருங்க, பிதாவாகிய தேவன் அவருடைய தீர்க்கதரிசிகளில் விசேஷமான தீர்க்கதரிசி யாருன்னு பார்த்தீங்க, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி. அதுலேயும் குறிப்பாங்க தன்னுடைய சொந்த மகனின் பலியின் ஜீவியத்தை பற்றி இவர் அதிகமாக பதிவிட்டிருக்கார். ஏசாயா விசேஷமான கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளையும் தேவன் நொறுக்க சித்தமாக இருந்த விஷயத்தையும் அதிகமாக யார் இதை வெளிப்படுத்தினார்னா இந்த ஏசாயா தீர்க்கதரிசி வெளிப்படுத்தியிருக்காருன்னு பார்க்குறோம். அப்போது அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டுன்னு இந்த மைய வசனத்தில் வரக்கூடிய இந்த ஒரு விஷயம், அவர் பிறப்புக்கு முன் 800 ஆண்டுகளுக்கு முன்னமே என்ன பண்ணிட்டாருங்க? ஏறக்குறைய 800 ஆண்டுகளுக்கு முன்னமே தன்னுடைய சொந்த மகனுக்கு தேவன் ஒரு பேர் வைக்கிறாரு. என்ன பேருன்னா அக்கிரமக்காரரில் ஒருவராக. யார் நிமித்தமாகறீங்க? நம்ம நிமித்தமா. நம்ம செஞ்ச பாடுகள், நம்ம செஞ்ச பாவங்கள், நம்ம செஞ்ச சேதங்களுக்கு சேதப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துன்னு தேவன் எப்போவோ என்ன பண்ணிட்டார்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னமே என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா பண்ணியிருக்காரு. அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அப்படிங்கிற அந்த வரிக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறார் தேவன்னா, ஃபஸ்ட்டு இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி தான். ஆனால் முதற் பலன்களாக இருக்கிற நமக்கு தாங்க அந்த ரத்தத்தில் ஃபஸ்ட்டு உரிமை. தேவன் வேற ஆறுகளுக்கு கொடுக்கல. அவர் படைத்த படைப்புகளில் அவருடைய தூய ஆவியின் வல்லமையின் மூலம் இந்த பூமியை அந்தரத்தில் அஸ்திபாரப்படுத்தின பரலோக தந்தை அநேகமான கல்விமான்கள், பயங்கரமான ஜாம்பவான்கள், ஞானிகள் இந்த உலகத்தில் இருந்தும் அவங்களுக்கெல்லாம் தன்னுடைய மகனுடைய ரத்தத்தில் உரிமை கொடுக்காம அற்பமும் குப்பையும் நீசரும் பாவியும் பரதேசியுமா இருந்த நமக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த தர்மத்தை கொடுத்துருக்கார். அப்போ அநேகர் அப்படிங்கிற விஷயத்தில் யார் வராங்கன்னா இந்த 1,44,000 பேருக்கு தாங்க முன்னுரிமை தேவன் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் ஒரு கேள்வி வருது. தேவனே, நாங்கள் அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் மரித்தவர்களாக இருந்த வேத வசனத்தையே வாசிச்சிருக்கோம், நாங்கள் பாவிகள், எங்களுக்கு இப்படி இப்போ ஒரு பேர் வச்சு அக்கிரமக்காரர்னு எண்ணப்படலாம். பரிசுத்தமான தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனேன்னு சொல்லக்கூடிய உமது மகனுக்குமா அந்த பேருன்னு கேட்டால் தேவன் சொல்கிறாரு, ஏன் அந்த பேர் வந்ததுன்னு கேட்டால், என்னுடைய சித்தத்திற்கும் உங்கள் நலனுக்காக நான் போட்ட திட்டத்திற்கும் எதிராக ஒருத்தன் என்ன பண்ணிட்டானா அநியாயம் செய்தான் அப்படின்னா.
எசேக்கியேல் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் வரும், உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கும் நாள் வரைக்கும் நீ எப்படிதான் இருந்திருக்க. அப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மாதிரி ஒரு மோசமான பேரை பெற்று தந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அக்கிரமக்காரன் சாத்தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்திற்கு மாறா பாவம் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். அப்போது இந்த பாவம் செய்த இந்த அக்கிரமக்காரனுக்கு எப்போ செஞ்சான் இந்த பாவம்? ஆதியில் செஞ்சான், ஏதேன் தோட்டத்தில் செஞ்சான். அப்படி செய்யப்பட்ட அந்த பாவத்துக்கு தேவன் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாரா அப்படின்னு கேட்டா பாருங்க, தேவன் சொல்ற ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் உன் தலையை நசுக்குவார். அவ்வளவுதாங்க. முதல் கிறிஸ்துவை இன்ட்ரோடியூஸ் பண்றது, அவன் செஞ்ச பாவத்துக்கு தேவன் யாரை கொண்டு வர்றாருன்னா, முதல் தீர்க்க தரிசன வசனத்துல ஒரே பேரான குமாரனை கொண்டு வர்றாரு. யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வர்றார். இந்த வார்த்தையை கேட்டோன்னே பாவம் செஞ்ச அந்த அநியாயக்காரனுக்கு எப்படி தான் இருந்திருக்கும்? பயந்திருப்பான், நடுங்கியிருப்பான். நிறைய விஷயத்துல தேவனுடைய முதல் தீர்க்க தரிசனம் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டார். தெய்வ பக்தி உள்ள சந்ததி வரணும்னு ஆதாமையும் ஏவாளையும் பாதுகாக்கப்படுறதுக்காக கொடுக்கப்பட்ட இந்த கேரூப் பாவம் செஞ்சது மட்டும் இல்லை, அவங்களையும் பாவம் செய்ய வச்சு ஒரு அநியாயக்காரன் தோட்டத்திலிருந்து வெளியில் வந்தான். தேவனுடைய இந்த முதல் தீர்க்க தரிசனத்தில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னீங்கன்னா, ரொம்ப பயந்து. ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் என்ன ஆகுங்க? வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. அப்போ கண்டிப்பாக அவர் அப்படிங்கிற ஒரு நபரை தேவன் அனுப்பதான் போகிறாரு, தலையை நசுக்கத்தான் போகிறான்னு ஒரு பயந்த சுபாவத்தில் அவன் இருந்திருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு மேட்டிமையான எண்ணம் இருக்குது. பார்த்தீங்களா? தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே சிங்காசனம் போடுறங்கிற புத்தி யாருக்கிட்ட இருந்ததுங்க? சாத்தான்கிட்ட இருந்தது. அப்போது அவனுக்குள்ள எண்ணம் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த அளவுக்கு மேட்டிமை புத்தி இருக்கக்கூடிய அந்த சாத்தான் என்ன சொல்லியிருப்பானா, கண்டிப்பாக யார் என் தலையை நசுக்க வர்றாங்களோ அவங்கள நான் என்ன பண்ணிடுவேன். இருக்கும் தேவனுக்கு மேலே சிங்காசனத்தை போடணும்னு நினைக்கிறவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மேட்டிமையான புத்தி, துணிகரம் இப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் ஏறக்குறைய ஒரு 3000 ஆண்டுகள் என்ன பண்ணுறேன்னா, தேவன் இதுக்கு பதில் கொடுக்கவே இல்லை. கண்டிப்பாக இவனுடைய சிந்தனைகளை அறிந்த தேவன் ஒரு 3000 வருஷத்துக்கு அப்புறம் ஏறக்குறைய ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு வசனத்தை கொடுக்கிறார். வாசிங்க சகோதரி. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். அவர் மரணத்தை அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொன்னனோ அதே அவர் என்ன பண்ணுவார்? மரணத்தை ஜெயமா விழுங்குவார். நீ நினைக்கிற மாதிரி அவர் மரணத்தை என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்னா மீண்டும் அவனுக்கு ஒரு பயம் வந்துடுது. அந்த பயத்தை நிமித்தமும் அவன் என்ன பண்றான்னா, தேவனுக்கு எதிராக இன்னும் எப்படி கலகம் பண்ணலாம் அப்படின்னு பயம் ஒரு பக்கம், பதட்டம் ஒரு பக்கம், நடுக்கம் ஒரு பக்கம். அவனுக்கு நடுக்கம் இருக்காதா? கண்டிப்பா இருக்கு. அவனுக்கு பயம் அதிகரிச்சிருக்கு, அதே போல அவனுக்கு நடுக்கமும் வந்திருக்கு. யாக்கோபு நிருபத்தில் யாக்கோபு பதிவிடுறார். வாசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசுகளும் தெரியுங்க அவங்களுக்கு, தேவன் ஒன்று சொன்னா நடத்தி தீர்வார். வானமும் பூமி ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை, கொன்னே போடுவார்னு தெரியும். ஆனாலும் அவன் என்ன பண்ணலைங்க, அவன் பாவம் செய்கிற அந்த மீறுதல் இருந்து விடவே இல்லை. மீண்டும் 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 அவனுக்கு நடுக்கம் இருந்தது, பயம் இருந்தது. ஆனாலும் தேவனுக்கு எதிர்ப்பா எத்தனையோ விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, எத்தனை ஆண்டுகள் இந்த மாதிரி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளின்படி கன்னி மரியாளுடைய வயிற்றுல நம்முடைய ஜீவாதிபதி குழந்தையா என்ன பண்ணாருங்க, கர்ப்பம் தரி. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையில் கன்னி மரியாளுடைய கர்ப்பத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன ஆனார் அப்படின்னா, ஒரு குழந்தையா பிறப்பிக்கப்பட்டார். அவர் என்ன பண்ணார், இந்த பூமிக்கு வந்தார், பிறந்தார். தேவனுடைய வார்த்தைகளின்படி, அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளின்படி சாத்தானுக்கு ஒரு நியாய தீர்ப்பு செய்கிறதுக்கு நம்முடைய சின்ன முதலாளி என்ன பண்ணார்னா, இந்த உலகத்தில் வந்தார், பிறந்தார். பிறந்து வாழ்ந்து 30 வயசு வரைக்கும் அவருடைய தகவல்கள் அதிகமாக எந்த வேதத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் அதிகமான பதிவுகள் இல்லை. சுவிசேஷங்கள் 4 சுவிசேஷங்களில் லூக்கா மட்டும் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சில பதிவுகள் கொடுக்கிறார்.
ஜெருசலேம் தேவாலயத்துக்கு தன் தகப்பனோடும் தாயோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 வயசு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, தேவாலயத்துக்கு போயிட்டு மீண்டுமா திரும்பி வரும்போது இவங்க கிட்டேருந்து பிரிஞ்சிடுறாரு. இவங்க தேடி பார்த்து அவரை கண்டுபிடிச்சி அங்கே போய் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா ஃபாதர் பிஸ்னஸை ஆரம்பிச்சிட்டார். அவர் போதிச்சிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேதத்தில் கை தேர்ந்த வல்லுனர்னு சொல்லலாம். பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர்கள் மத்தியில் 12 வயசில் நம்முடைய ஜீவாதிபதி நின்று அவங்க கிட்ட பேசக்கூடிய அந்த அர்த்தமுள்ள வார்த்தையை தன் தகப்பனாக இருக்கிறவரும் தாயாக இருக்கிறவங்களும் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டாங்க. ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லை, தேவன் இவரை குறித்த முன்னுரைத்த தீர்க்க தரிசன வார்த்தைங்களை யார் நினைவு கூர்ந்தாங்கன்னா மரியாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நினைவு கூர்ந்திருக்கான்னு பார்த்தோம். அப்போ ஏறக்குறைய 30 வயசு வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தப்பவே இவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? என்ன பண்ணாங்க? ஏரோதனுடைய இருதயத்துக்கு இவனுடைய ஆவியை கொடுத்தாங்க. இந்த சாத்தான்னு சொல்லக்கூடிய நபர் டைரக்டாக போகல, நம்முடைய ஜீவாதிபதியை கொலை செய்ய ஏரோது ராஜாவினுடைய இருதயத்துக்கு ஒரு ஆவியை கொடுத்து கிறிஸ்துவை கொலை பண்ணுறதுக்கு அப்போவே பெரிய திட்டங்கள் போட்டான். ஆனால் அவனால் என்ன பண்ண முடியலைங்க. தேவன் சொல்கிறாரு, ஏசாயா 14:24 நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அவர் போட்ட திட்டத்தை ஏதாவது கொலாப்ஸ் பண்ண முடியுங்களா? முடியல. ஏரோது ராஜாவை எவ்வளவோ ஏவி பார்த்தான் அவனுடைய ஆவியில். அப்போ பிறந்த எத்தனையோ குழந்தைகள் கொல்லப்பட்டிருந்தாலும் நம்முடைய ஜீவாதிபதி என்ன பண்ணினார் அப்படின்னா பாதுகாக்கப்பட்டார்னு பார்க்குறோம். இப்படியேங்க ஒரு 30 ஆண்டு காலம் வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்ததுக்கு பெரிய வசன பதிவுகள் இல்லை. லூக்கா புஸ்தகத்தில் மட்டும் இருக்கக்கூடிய வசன பதிவுகள் தான். ஒரு ஸ்டேஜில் அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள், அவரை குறித்து எழுதியிருந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நிறைவேற்ற என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்ய ஆயத்தமாகிறார். வசனம் வாசிங்க சகோதரி. மத்தேயு 3:17 அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரை பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. பாருங்க, எங்கிருந்து சத்தம் வந்துச்சு? வானத்திலிருந்து வந்தது. யார் பேசுறா? பரலோக தேவன், பிதாவாகிய தேவன். தோட்டத்துக்காரர் பேசுறாரு. தோட்டத்தில் வேலைக்கு இருந்தவனுக்கு தெரியாம போயிருங்களா? பயந்து நடுங்கிட்டு இருந்தவனுக்கு தேவனுடைய சத்தம் நல்லா தெரியும். முன்னாள் ஊழியக்காரன், நம்ம அப்பா எஜமான், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சின்ன எஜமான். இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் தோட்டத்தில் வேலைக்கு இருந்தவர் தாங்க இந்த சாத்தான் என்ன சொல்லப்படுகிற நபர். இவருக்கு என்ன ஆயிடுச்சு? தேவன் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொன்னோன்ன இந்த சத்தம் யாருக்கு கேட்டுருச்சு தெரியுங்களா? தோட்டத்தில் வேலைக்கு முன்னாள் ஊழியக்காரர் அந்த சாத்தானுக்கு கேட்டுருச்சு. வாசிங்க எசேக்கியேல் 28:13. எசேக்கியேல் 28:13. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். எங்க இருந்திருக்காருங்க? ஏதேன் தோட்டத்தில் இருந்தாரு. அப்பாவுடைய பேச்சுக்குரல் நல்லா தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பேச்சுக்குரல் நல்லா தெரியும். 2 பேருக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமா எத்தனையோ விஷயத்தில் அவங்க நம்பிதாங்க இவர் பிறப்பிக்கப்பட்ட நாளில் தேவன் எவ்வளையோ நல்ல மேன்மையான ஸ்தானங்களை கொடுத்து தான் பண்ணியிருக்கார். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார். முதல் பிதாவாகிய தேவனுக்கு துரோகம் பண்ண நபர் வேறு யாருமே இல்லைங்க, இவர் தாங்க ஃபஸ்ட்டு துரோகம் பண்ணார். மற்றவர்களை பண்ண வச்சார்னு பார்க்குறோம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். அது மட்டும் இல்லைங்க, இவரை குறித்து பைபிள் சொல்லும்போது வாசிங்க எசேக்கியேல் 28:3. இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைப்பொருள் அல்ல. யாரை பார்த்துங்க? யாரை பார்க்கிலும்? தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும். அப்போ ரகசியமானதொன்றும் மறைப்பொருள் இல்லாமல் இருந்த காலம் எப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் பாவம் செய்யாமல் இவர் எப்போ இருந்தாரோ அது வரைக்கும் தேவனுடைய ரகசியங்கள் தேவன் வெளிப்படுத்தியிருக்கார். அந்த பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு இருந்திருக்குங்களா? ஒருபோதும் கிடையாது. இன்னைக்கோ நேற்றுக்கோ வந்த மண்ணால் கூட அதான் இருக்கு. இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்ம பாவம் செய்யாத வரைக்கும் அவருடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம், இரு மனதுள்ளவர்களா உலகத்துக்கு நம்முடைய இருதயங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா தேவனுடைய ரகசியங்கள் நம்முடைய இருதயத்துக்கு வராது. அப்போது ஞானவான் தான் எப்போ வரைக்கும்னா தேவனுடைய
காரியங்களில் உத்தமும் உண்மையாக அவருக்கு இருக்கிற வரைக்கும் அவர் ஞானவானாக இருந்தார். ரகசியமானதொன்றும் உனக்கு மறைப்பொருள் இல்லை. பாருங்கள், இந்த ஞானவான் என்ன பண்ணுறாருன்னா ஞான கண்மலையை மோத பார்க்குறார். பிறப்பிக்கப்பட்டவர்கிட்ட என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? இவர் ஞானவான், ஆனால் இவர் மோதணும்னு நினைக்கிறது யாருக்கிட்ட தெரியுங்களா? ஞான கண்மலை. வாசிங்க மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியினாலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பாருங்க, இந்த மாம்சத்தில் இருக்கிறவங்களுடைய பலவீனம் என்னன்னு நன்கு தெரிஞ்சவன் தான் இந்த சாத்தான். சாதாரண நபர் அல்லங்க, ஞானவான். அதே போல சர்பத்தை போல இவங்கிட்ட என்ன இருக்குங்க? தந்திரம் இருக்கு. அப்போ பாருங்க, மாம்ச பலவீனத்தில் நம்மளுடைய ஜீவாதிபதி ஒரு 40 நாள் தேவன் அவரை குறித்த எழுதியிருந்த தீர்க்க தரிசனங்களை தியானித்து அவர் அதை காரியங்களை முடித்து வரும்போது என்ன பண்ணிட்டான்னா போய் நின்றுட்டான். முன்னால் நின்று என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்களில் சொல்லப்படுறது. வசனம் வாசிக்க வேண்டியதில்லை, இது நன்கு நமக்கு தெரிஞ்ச காரியங்கள் தான். பசியில் இருக்கிற அவர்கிட்ட போய் என்ன சொன்னாருங்க சாத்தான்? இந்த கல்லுகளை அப்பமாக்கி என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்கன்னு சொன்னார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பதில் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டார். ரெண்டாவது முடல அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள் என்ன வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஒரு உப்பரிகையின் மேலே கொண்டு போய் நிறுத்தி என்ன பண்ணுறார்? தாள குதியுங்க, உங்கள் அப்பா வசனம் கொடுத்துருக்காரு, உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களை கொண்டு போய் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா வேத வசனத்தின் மூலமாக பதில் கொடுத்து அனுப்பிச்சார். மூணாவது என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜ்யங்களை முழுவதுமாக காமிச்சு, இந்த ராஜ்யங்களை அத்தனையும் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை தாழ பணிஞ்சுக்கிட்டீங்கன்னா அத்தனையும் தரேன். அப்போ இதில் ஒரு கேள்வி, இதெல்லாம் நேரடியாக வந்த விஷயமா? நேரடியாக லிட்டலாக வந்தாரா? யாருங்க? சாத்தான்னு சொல்லப்படக்கூடிய நபர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையில் அவர் மாம்சத்தில் இருந்த காலப்பகுதியில் நேரடியாக வந்தாரா அப்படின்னாக்கா இல்லை. இதை குறிச்சிங்க பிரதர், மூத்த சகோதரர் ரசல் பிரதர் அவங்க சொல்லும்போது வாசிங்க சகோதரி, ரீப்ரிண்ட் நம்பர் 2567. அங்கீகரிக்கப்படாத முயற்சிகளின் மூலம் தேவனை சோதித்து பார்த்தல். சாத்தான் நமது கர்த்தர் இயேசுவை எருசலேமில் உள்ள ஆலயத்தின் உப்பரிக்கையில் கொண்டு சென்றான். கர்த்தரை அவர் சரீர பிரகாரமாக கூட்டி செல்லாமல் மன ரீதியாக கூட்டி சென்றான். நான் எப்படி சரீர ரீதியாக இல்லாமல் மன ரீதியாக பல்வேறு இடங்களுக்கு சென்று அங்கு குறிப்பிட்ட விஷயங்களை செய்கின்றோமோ அதே போன்ற அனுபவமே இயேசுவுக்கு உண்டாயிற்று. இப்படியாக அவருக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. நீர் மிக விரைவாக இஸ்ரேல் ஜனங்களின் மத்தியில் முக்கியமான ஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்கென நான், அதாவது சாத்தான், உமக்கு ஒரு நல்ல ஆலோசனை வழங்க முடியும். யாருக்கு யார் ஆலோசனை கொடுக்குறாங்க? நம்ம மூத்த சகோதரர் எழுதும்போது ஆலோசனை பாருங்க, ஞான கண்மலைக்கு இந்த ஞானவான் போய் என்ன பண்ணுறாருங்களா, நான் உங்களுக்கு ஆலோசனை தரேன், இந்த யூதர்களுக்கெல்லாம் நீங்கள் ராஜாவாக என்ன பண்ணலாம், என்னுடைய ஆலோசனையின்படி வந்தான். இப்படி தாங்க சாத்தான் எதிர்த்து நிற்கவே மாட்டான், அரவணைச்சு தான் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, அறுத்துருவான். இவனுடைய கேரக்டரே அந்த மாதிரி தான். நம்பிக்கை துரோகம் செய்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜீவாதிபதி கிட்ட. சரி, இப்படி சொல்லி அப்பாலே போய் சாத்தானேன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னோன்னு என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்த விட்டு கடந்து போயிட்டார். கடந்து போன சாத்தான் என்ன பண்ணான்னா பல ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறாங்க. நம்முடைய ஜீவாதிபதியை பற்றிய சில தகவல்களை என்ன பண்ணுறாருன்னா புரட்டி பார்க்குறாரு. இதே மாதிரி தேவன் சர்டிஃபிகேட் கொடுத்த நபர்களெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தகர்த்தெறிந்திருக்கிறோமே, இவரை என்ன பண்ணலாம் அப்படின்னு சில திட்டங்கள் போடும்போது 2 காரியம் அவனுக்கு தென்படுதுங்க. நம்முடைய ஜீவாதிபதி, நம்மளுடைய சின்ன முதலாளி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையப்போ தம்மில் தாமே ஜீவனுடைய தன்மை கொண்டவரா? தம்மில் தாமே ஜீவனுடைய தன்மை கொண்டவரானா இல்லைங்க. அவர் மரணத்தை மட்டும் கொலாப்ஸ் பண்ணிட்டா அவங்க அப்பாவை அவரே பார்க்க முடியாது. இது ஒரு புடிமானமாக அவனுக்குள்ள காணப்பட்டுச்சு. இன்னொரு காரியம் என்ன காணப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய கோபம். நம்ம ஜீவாதிபதி கிட்ட கோபமா? நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது, தேவனே சொல்றார். அப்போ இந்த கோபத்தை வச்சு தாக்கின ஒரு நபர் அவனுடைய நினைவுக்கு வரார். யாருங்க? இதே கோபத்தில் இருந்த ஒரு நபர் ஒரு எபிரேயனை கொலை பண்றாரு யூதனுக்காக. அந்த கொலை செய்த கோபக்காரன்
தேவனை அறிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி மாறுறாருன்னா தேவனே சர்டிஃபிகேட் கொடுக்குறார். உன்னை போல பூமியில சாந்த குணமுள்ள ஒருவனும் இல்லைன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்த நபரை சாத்தான் நினைவு கூறுறான். வாசிங்க. 106 சங்கீதம் 32 மேரிபாவின் தண்ணீர்கள் இடத்திலும் அவருக்கு கடுங்கோபம் ஊற்றினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. மோசேக்கு என்ன வந்ததுங்க? இப்ப பாருங்க, இந்த வசனத்துல சங்கீதம் 106:32 அவருக்கு கோபம் மூட்டினார்கள்னா யாருக்கு? பிதாவாகிய தேவனுக்கா? நேற்றும் இன்றும் என்றும் மாறக்கூடிய தன்மை அவர்கிட்ட கிடையாதுங்க. ஒரே மாதிரி இருப்பார். அவருக்கு கோபம் மூட்டினார்னா அந்த டைம்ல இவங்களை வழி நடத்திட்டு இருந்தது யாருங்க? அந்த கண்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணிடாதுங்க? கோபம் மூட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவர்கள் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. யார் நிமித்தமா? அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நிமித்தமா மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. மோசேக்கு பொல்லாப்பு எப்படி வந்ததுன்னா, தேவனே சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு ஒரு சாந்த குணமுள்ள மனப்பக்குவத்தில் இருந்த அந்த மோசேக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள போய் செயல்பட்ட ஆவி யார் தெரியுங்களா? இந்த சாத்தானுடைய ஆவி. ரொம்ப அவர்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு இயல்பு தன்மையிலிருந்து அவர் மனம் பதறி பேசக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். அப்படி தள்ளும்போது சொல்லுல மனம் பதறி ஒரு வார்த்தை பேசுகிறார். இதோ இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறோம்? தண்ணீர் கொடுக்குறேன்னு வாயின் வார்த்தையில் தவறார். ரெண்டாவது எதில் தவறாருன்னா, கர்த்தர் பிதாவாகிய தேவன் பேசுன்னு சொன்ன கண்மலையில் அடிச்சிடுறார், செயலில் தவறார். இந்த ரெண்டு விஷயத்தையும் தவற வச்சதுக்கு மூல காரணம் யார் தெரியுங்களா? சாத்தான். அப்போது யாரை பயன்படுத்தினா, எந்த ஜனங்களுக்காக இந்த மோசே பிதாவாகிய தேவன்கிட்ட பரிந்து பேசி அவங்களுக்கு உயிர் தர்மம் பெற்று தந்தாரோ அதே ஜனங்கள் மூலமாக யாரை வீழ்த்தினான்னு பார்த்தீங்கன்னா இந்த மோசேவை வீழ்த்தினான்னு பார்க்கணும். சரி, இப்படி மோசேவை வீழ்த்தினாவன் நம்முடைய ஜீவாதிபதிக்கிட்ட ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம். ஒன்று, அவர்கிட்ட தம்மில் தாமே ஜீவனுடைய தன்மை இல்லை. இன்னொன்று அந்த தன்மையில் அவர் இருக்கிறதுனால ஒரு சான்ஸ் இவன் ட்ரை பண்ணுறான். அந்த கோபத்தில் அவரை தாக்கி ஏதோ ஒரு விஷயம், அவருடைய மரணம் தேவனுக்கு பிரியமில்லாத மரணமாக மறிச்சிட்டாருன்னா அவங்க அப்பாவே அவர் பார்க்க முடியாது. ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் என்னுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இந்த மோசேவுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து மோசேவை தாக்குன இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு ரசல் பிரதருடைய ரைட்டிங்ஸ் இல்லைங்க, அதிகமாக அவர் எழுதக்கூடிய விஷயம் கர்த்தருடைய பிள்ளைகளை விசேஷித்த பறவைகள்னு சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை விசேஷித்த பறவைகள் தான் அவருடைய ரைட்டிங்ஸில் எழுதுகிறாரு. இந்த சாத்தானை எழுதும்போது அவர் என்ன எழுதுறாருன்னா வேட்டைக்காரன் அப்படின்னு எழுதுறாரு. ஒரு பக்கம் அவருடைய ரைட்டிங்ஸில் கர்ஜிக்கிற சிங்கம்னு எழுதுறாரு, ஆனால் ஒரு சில பக்கம் வேட்டைக்காரன் எழுதுறாரு. இப்போ மோசேங்கிற இந்த விசேஷித்த கடவுளுக்கு பிரியமாக இருந்த இந்த பறவையை யாருங்க வேட்டையாடினது? சாத்தான். வேட்டையாடின பறவை கீழே விழுந்துன வேட்டைக்காரன் என்ன பண்ணுவாங்க? பறவை எடுக்க போவான் இல்லைங்களா? இந்த வேட்டைக்காரன் அப்படி தான் போயிருக்கான். வாசிங்க. யூதா 9 பிரதான தூதனாகிய மிகாயேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். யாருங்க மிகாயேல்? நம்முடைய ஜீவாதிபதி. தூதனா இருக்கும்போது மோசேயோட சரீரத்தை என்ன பண்ணியிருக்காரு? கையகப்படுத்துறதுக்காக இந்த வேட்டைக்காரன் போயிருக்கார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணலைங்க, அதுக்கு அனுமதிக்கலை. அது மட்டும் இல்லாமல் குற்றப்படுத்த துணியாமல் அவர் என்ன பண்ணிட்டாருங்க, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராகன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். அப்படி போனவன் திட்டம் போடுறான். மோசேவை அவருக்குள்ளே இருந்த தேவனே சர்டிஃபிகேட் கொடுத்த அந்த நபரை நம்ம விழுக வச்சோம். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட அந்த முயற்சி எடுக்கக்கூடாது? ஏன்னா அவனுக்கு வேறு வாய்ப்பே இல்லை. விட்டால் அவர் என்ன பண்ணிடுவாருங்க, இவர் தலையை நசுக்கிடுவார். அப்படிங்கிற ஒரு சூழலில் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சில பதிவுகள் ஆண்டவர்கிட்ட கோபம் இருக்கிறத தேவனே என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? அவருடைய வசனங்கள் மூலம் சொல்லியிருக்காருன்னு பார்க்குறோம். வாசிங்க. யாத்திராகமம் 23 20 மற்றும் 21. யாத்திராகமம் 23 வசனங்கள் 20 முதல். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. அப்போ என்னன்னா, பிதாவாகிய தேவனே என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லியிருக்கார் தன்னுடைய மகன். அதில் வருது பாருங்க, யார்? அவரை கோபப்படுத்தாதே. யாரைங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் குறித்து சொல்லும்போது என்ன கோபம் எது நிமித்தமாக கோபம்?
அவரை தொடுறதுனாலையோ அவரை டச் பண்ணுறதுனாலையோ இல்லைங்க, பிதாவாகிய தேவனுடைய நீதிக்கு மாறா அந்த நீதியின்படி வாழ அழைத்த பிள்ளைகள் எதை செஞ்சுட்டாலுமே அவர் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்னு பார்க்குறோம். சாத்தானுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இது சௌரியமாக போச்சு. யாருக்கிட்ட கோபம் இருக்குங்க? இயேசு கிறிஸ்துக்கிட்ட. இன்னும் அது சம்மந்தமாக நிறைய வசனங்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனத்தை வாசித்து பார்ப்போம். போது விட்டுருங்க. பாருங்க, வசனத்தை வாசிக்கலாம். வேத வசனத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. கர்த்தர் இயேசுவுக்கு கோபம் இருக்குதா இல்லையா? வாசிங்க. 78ஆம் சங்கீதம் 40ஆம் வசனம். எத்தனை தரமோ வனாந்திரத்திலே அவருக்கு கோபம் ஊட்டி. யாருக்குங்க? பிதாவாகிய தேவனுக்கா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கோபம் ஊட்டி அவாந்தர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அவாந்தர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள். அடுத்தது வாசிங்க. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். கொஞ்ச நாளத்தில் அவர் என்ன கோபம் பற்றி எரியும். யாரை பத்தி சொல்லுதுங்க? குமாரன் கோபம் கொள்ளாமலும். பிதாவாகிய தேவனே பேசுறார். வாசிங்க. சங்கீதம் 78:56. 78ஆம் சங்கீதம் 56ஆம் வசனம். அவருக்கு கோபம் மூட்டி என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. பாருங்க, இந்த மாதிரி கர்த்தர் இயேசுவுக்கு பிதாவாகிய தேவனுடைய நீதியிலிருந்து எப்படி தவறிட்டாலும் அவருக்கு என்ன பண்ண முடியாதுங்க. தேவனுடைய நீதியிலிருந்து மாறினா கர்த்தர் இயேசு ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா நீதி பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனமா இருக்கு. அப்போ அந்த நீதிக்கு மாற செயல்படக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் கர்த்தர் இயேசு ஏற்றுக்க மாட்டார்னு தெரிஞ்ச இந்த சாத்தான் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தன்மைகளை புரிஞ்சுக்கிட்டான். தம்மில் தாமே ஜீவனுடைய தன்மை அவர்கிட்ட இப்போதைக்கு இல்லை. ஒரே விஷயத்தில் அட்டாக் பண்ணி அவரை அவருடைய மரணம் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமா இல்லாமல் நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா ஜெயிச்சிட்டோன்னு கரெக்டாக பிளான் வச்சுருந்தான். இன்னொரு விஷயம் அவர்கிட்ட இருந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம். பாருங்க, இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவன் டைரெக்டாக வர மாட்டாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட. எப்படி வருவாங்க? அவன் ஒரு மூலப்பொருள் வச்சிருக்கான், ரா மெட்டீரியல். சாத்தாங்கிட்ட ஒரு ரா மெட்டீரியல் இருக்கு. அந்த ரா மெட்டீரியல் என்னன்னு பார்த்துருங்க. வாசிங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பரிசேயரோ இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், கிறிஸ்துவை விசுவாசியாத யூதர்கள் என்ற 4 வகை வகுப்பார் எங்க இருந்தாங்கன்னா நம்முடைய சின்ன முதலாளி வாழ்ந்த இஸ்ரேல் தேசத்தில் இருந்தாங்க. இவங்கெல்லாம் வேத நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணவங்களாம்? கரைச்சி குடிச்சவங்க. ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்க, மற்றவங்க சொல்லி ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்க கரைச்சி குடித்ததை பற்றி அவரே சொல்லியிருக்கார். எப்படி சொல்லியிருக்காருன்னா, அவர்களின் சொல்களின்படி என்ன பண்ணுங்க, கேளுங்க, ஆனால் அவர்களுடைய செய்கைகளின்படி என்ன பண்ணாதீங்க. அப்போது அந்தளவுக்கு தெய்வீக ஞானத்தை கற்று தேர்ந்தவங்க தான். பேச்சு இருக்கு, செயல் இல்லை. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுகளில் கொடுக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்குதுன்னு சொன்னார். பேச்சு வேஸ்ட்டுங்க, அவ்வளோதான். ஒரு காட்சி பொருளாக நின்றுட்டு போயிடுவோம். ஆனால் செயல் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் தேவன்கிட்ட பரிசை வாங்கி தரும். வேற யாரும் இல்லைங்க. ரா மெட்டீரியல் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், கிறிஸ்துவை விசுவாசியாத யூதர்கள். இப்படி ஒரு 4 வகை குரூப்பை வச்சுருந்தாங்க. என்ன சொல்கிறாங்க? இவன் பிசாசுகளின் தலைவன். அடுத்த வசனம் வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். யாருங்க சொல்றது? யூதர்கள். இந்த யூத ஜனங்களுக்கு
உயிர் தானம் செய்ய வந்திருக்கார். இந்த யூத ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ரத்த தானம் பண்ண வந்திருக்காரு. ஆனால் அவரை பார்த்து என்ன பேசுகிறாங்கன்னா, பிசாசு, என்னங்க பிசாசுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா பிசாசு பிடித்தவன் சொல்லி சொல்கிறாங்க. வாசிக்கலாங்க. யோவான் 10:20. அவர்களில் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன். எப்படிங்க பிசாசு பிடித்தவன் பைத்தியக்காரன்? நினைச்சு பார்க்க முடியுதுங்களா? உலகத்துக்கு சொந்தக்காரருங்க அவர். கிறிஸ்துவை கொண்டும் கிறிஸ்துவுக்கென்றும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனுடைய ஒரே பேரான மகன் இங்க என்ன பேர் வாங்குறாருன்னா, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம். நம்ம செஞ்ச பாவத்தை நிமித்தம் அவர் என்ன ஆகிறாருன்னா பைத்தியக்காரன் பேசப்படுறார். பாருங்க, வாசிங்க. சரி, ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். எப்படிங்க அவர் அங்க சத்தியத்தையே பேச விடல. சத்தியபரன் சத்தியம் பேசுறதுக்கே வாய்ப்பு கொடுக்கல. இவங்க இன்னொரு ரா மெட்டீரியல் வச்சிருக்காங்க. யாருங்க? சாத்தானுக்கு ரா மெட்டீரியல் இந்த பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர், கிறிஸ்துவை விசுவாசியாத யூதர்கள். ஆனா இந்த பரிசேயர் சதுசேயர்கள் ஒரு ரா மெட்டீரியல் வச்சிருக்காங்க. எதுங்க? கல் எடுத்துருவாங்க. அவங்களுக்கு ரா மெட்டீரியல் கிறிஸ்துவ துரத்துறதுக்கு. இப்படிதான் இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்ல, லூக்கா 5:21 வாசிங்க. லூக்கா 5:21. அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கர் யார் என்றார்கள். இப்படியே தாங்க கிறிஸ்துவ ஊழியம் செய்ய விடாம பயங்கரமா கேவலமா பேசி, இழிவா பேசி, ரொம்ப அவருடைய இமேஜை நாசப்படுத்தி, ரொம்ப சித்திரவதைப்படுத்துனாங்க. எந்த அளவுக்கு மனசு, நம்மளாம் வந்துங்க மனசுல மட்டும்தான் சேதப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் முதலா மனசுலையும் சேதப்பட்டார், மாம்சத்திலும் சேதப்பட்டார். ரெண்டிலையும் சேதப்பட்ட முதல் பரிசுத்தமான ஜீவன் யாருன்னா நம்முடைய கர்த்தர் இயேசுதாங்க. தேவதூஷணம் சொல்றதா சொன்னாங்க. வாசிங்க. யோவான் 10:39. இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரும் அவர்கள் கைக்கு தப்பி துரத்திருக்காங்க. பாருங்க, ஜீவனுக்கு உயிர் கொடுக்க வந்த கடவுளுடைய மகனை துரத்திருக்காங்க. சீசர்கள்லாம் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க தெரியுங்களா? சீசர்கள் நம்ம சாதாரண ஒரு சில வசனங்கள், பாடங்கள், சத்தியங்கள்லாம் நம்ம தியானிக்கும் போது என்ன கிடைச்சிரும்? ஆண்டவரோட போனா போஜனம் கிடைச்சிரும் இருக்கு. ஆனா சீசர்கள் ஒருபோதும் அந்த நோக்கத்துல போனவங்க இல்லைங்க. வேற ஒரு சிலர்கள்லாம் இருக்கலாம். ஆனா சீசர்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. கர்த்தர் இயேசு கூட இந்த ஊழியத்து நிமித்தமா ஆண்டவர் இயேசுவை துரத்தும் போது கூட இறந்திருப்பாங்க. 12 சீசர்கள் அப்போஸ்தலர்களா இப்போ பட்டம் வாங்கினவங்க அப்போ என்னவா இருந்திருக்காங்க? சீசர்களா இருந்திருக்காங்க. கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய அநேகர் இந்த மாதிரி பரிசேயர் சதுசேயர் துரத்தும் போது ஓட்டமா ஓடி இருக்கிறாங்க. ஓட்டமா ஓடினது மட்டும் இல்லைங்க, இப்படி ஓடினதுக்கு அப்புறம் தேவன் பரிசுத்த ஆவியின் மூலம் தன்னுடைய மகன்கிட்ட பேசி, அப்பா உன் மூலமா என்ன விசுவாசிக்கக்கூடிய இருதயங்கள் அங்க இருக்கு, திரும்ப அங்க போன்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? போவாரு. பாருங்க, வாசிங்க. யோவான் 11:8. அதற்கு சீசர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறிய தேடினார்கள். என்ன பண்ணாங்க? யூதருக்கு ரா மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, கல்லு, அதை எடுத்து துரத்துனாங்க. அங்கிருந்து நம்ம தப்பிச்சு ஓடி வந்தோமே ரஃபி. வாசிங்க. மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார். எப்படி இருக்கும் பாருங்க பயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு போலாங்கிறாரு. ஆனா சீசர்கள் என்ன பண்றாங்க? பயம் இருக்கும் இல்லைங்களா? இன்னும் அவங்க ஒரு நல்ல வளர்ச்சி நிலைக்கு வரல. இருந்தாலும் இவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் நிறைய பார்த்திருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஆனா மனுஷனுடைய இருதயத்துல எந்த ஆவி போய் எப்படி பேசுறாங்கன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும். வாசிங்க. யோவான் 2:25. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. ஆமாங்க, அப்படி சொல்றது பயத்துல சொல்றாங்க அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அதே போல பிசாசோட ஆவியில பேசுறவங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கரெக்டா கண்டுபிடிச்சிருவார். பிசாசோட ஆவியில பேசினவங்கள கரெக்டா கண்டுபிடிச்சது மட்டும் இல்லைங்க, திட்டியிருக்காரு. வாசிங்க வசனம். யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இப்ப யாரை திட்டிட்டு இருக்காருங்க? யூதர்கள் யாருடைய ஆவியில செயல்பட்டு இருந்திருக்காங்க? பிசாசோட ஆவியில.
அந்த உள்ளத்தில் இருக்கிற ஆவியினுடைய தன்மையை கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிக்கிற பவர் யார்கிட்ட இருந்ததுன்னா நம்முடைய இரட்சகர் இயேசுடைய இருதயத்துக்கு அந்த பவர் இருந்தது. கரெக்டாக கண்டுபிடிச்சாரு. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் அப்படின்னு சொல்றார். இப்படி அவருடைய ஊழியத்துக்கும் அவருடைய பேரை ரொம்ப கேவலப்படுத்தி பைத்தியக்காரன், அப்புறம் பிசாசின் மகன், பிசாசு பிடித்தவன், இப்படி பயங்கரமாக பேசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரை கேவலப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட காலம் 30 வயசில் ஞானஸ்தானம் எடுத்தார். நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செஞ்சு கரையிலிருந்து மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் சாத்தான் டைரெக்டாக சிந்தையில் அப்ரோச் பண்ண அந்த அப்ரோச்சுக்கு அப்புறம் அவன் டைரெக்டாக வரலிங்க. அவனுடைய ஆவியில் நிறைய ஆட்களை என்ன பண்ணான்னா கிறிஸ்துவுக்கு எதிரடையாக செயல்படுத்தினான். இப்படி செயல்பட்டு இருந்த ஒரு தருணம் அடுத்தடுத்த தீர்க்க தரிசன வசனங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலப்பகுதி வருது. நிறைய நெருக்கங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாதாரண நெருக்கங்கள் அல்ல, நிறைய நெருக்கங்களை சந்தித்து ஒரு தருணத்துக்கு வரார். எங்கே வராருன்னா நம்ம தியானித்த இந்த வசனத்தினுடைய மைய வசனத்தினுடைய தீர்க்க தரிசன நிறைவேறுதலுக்கு வரார். இது நம்ம தொடக்கத்தில் பார்த்த மைய வசனம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாச்சோம். இதே மைய வசனத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாயின் வார்த்தைகளில் சொல்லுவார். என்னை குறித்து எழுதியிருக்கிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறணும்னு சொல்லி அவரே சொல்றார். வாசிங்க லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 முதல். அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன், அக்கிரமக்காரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றார். பாருங்க, அப்போ இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவரை பத்தி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை என்ன பண்றாரு, பதிவிடுறாரு. என்னை குறித்து எங்க அப்பா அவருக்கு பிரியமான தேவனுடைய மனுஷன் ஏசாயா மூலமா சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை நிறைவேறணும். சரி, அந்த வார்த்தை நிறைவேறணும்னா இவருக்கு 2-3 மெட்டீரியல் வேணுங்க. ஒன்று, வசனத்தில் சொல்லப்பட்ட பட்டயம். பட்டயம் எதுக்கு, யார் வச்சிருப்பாங்க? அவ்வளோதான். பட்டயம் அந்த அக்கிரமம் செய்யக்கூடிய அந்த காலப்பகுதிகள் என்ன வருதுன்னா அதற்கு அவர், இப்பொழுது பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை வித்தாவது என்ன பண்ணிருங்க, வாங்குங்க. எதுக்கு அப்படின்னா எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேண்டியதா இருக்கிறது அப்படின்னு. பாருங்க, இந்த அளவுக்கு சில விஷயங்கள் அவர் என்ன பண்றாருன்னா அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறதுக்காக தன்னை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாயிடுறாரு. ஆயத்தமாகக்கூடிய இந்த ஒரு விஷயத்தில் இந்த 2 கல்வர்கள் கூட வரணும். பட்டயம் வந்துருச்சு, இன்னொரு பாதி நிறைவேறதுக்கு யார் வரணுங்க, 2 கல்வர்கள். இந்த 2 கல்வர்களை குறித்து 4 சுவிசேஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில பதிவுகளை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா பார்த்து அந்த சத்தியத்தை நம்ம தியானிப்போம். வாசிங்க மத்தேயு 27ஆம் அதிகாரம் 38 மற்றும் 44. மத்தேயு 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 மற்றும் 44. அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். பாருங்க, இது மத்தேயு பதிவு பண்ணது. மத்தேயு புஸ்தகத்தில் இருக்கிற சுவிசேஷத்தில் இருக்கிற 2 வசனம் தான் இந்த கல்வரை பத்தி இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா யோவான், அது கூட வாசிக்க வேணாம் சகோதரி, அப்படியே நம்ம வசனங்களை இதில் பார்த்தீங்கன்னா 19-18 அவர் பதிவிட்ட மாதிரியே தான் வேறே 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலும் என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறைந்தார்கள். அப்படியே பார்த்தோம்னா மார்க்கு பாரு, மார்க்கு ஒரு சில தகவல் கொடுக்குறார் அவருடைய பதிவுகளில், ஒரு சில தகவல் வாசிங்க. மார்க் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளரை அவரோட கூட சிலுவையில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரிலே ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. பாருங்க, மார்க் பதிவிடும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா 2 பக்கமும் 2 கல்வர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபுல்ஃபில் ஆகுது. எது, தீர்க்க தரிசன வார்த்தை என்ன, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படக்கூடிய விஷயம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லி மார்க் பதிவிடுறாரு. ஒன்று. அடுத்தது இன்னொரு விஷயம் கொடுக்குறாருங்க மார்க் 32 வாசிங்க சகோதரி. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். பாருங்க என்ன இருக்குங்க. அப்போ 2 கல்வர்களும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க, 2 பேருமே இகழ்ந்து பேசி இருந்திருக்காங்க, 2 பேருமே
நிந்திச்சிருக்காங்க, 2 பேருமே அவரை கேவலப்படுத்தியிருக்காங்க. இப்போ கடவுளுக்கு பிரியமா சிலுவையில் நிற்கக்கூடிய ஒருத்தரை 2 பேர் சேர்ந்து நிந்திக்கிறாங்கன்னா அவங்க யாருடைய ஆவியில் இருப்பாங்க? அவ்வளோதான் விஷயம். அப்போ பாருங்க, மார்க் பதிவு விடும்போது ஒரு 2 விஷயத்த சொல்றாரு. தீர்க்க தரிசன வார்த்தையை நிறைவேறதுக்கு 2 கல்வர் மத்தியில் ஆண்டவர் இருக்கணும்னு ஒன்று. இன்னொன்று என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார். இதை தவிரங்க லூக்கா புஸ்தகத்தில் மட்டும் 7 வசனங்கள் இருக்கு. இந்த 2 கல்வர்களை பற்றிய காரியம் 7 வசனங்கள் இருக்கு. அதில் முதல் வசனம் வாசி அதுக்கான விளக்கங்களும் மற்ற வசனங்களும் என்ன பண்ணிடலாம்னா அப்படியே தியானிக்கலாம். வாசிங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். பாருங்க, குற்றவாளிகளாகிய, அப்போ 2 பேர்த்தையும் கொண்டு போறதுக்கு முன்னால அந்த 2 பேரும் எங்கதான் இருந்திருப்பாங்க? இயேசு கிறிஸ்துக்கு நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும், ஏன்னா ஸ்பெஷல் கேஸ் யாருது? இயேசு கிறிஸ்து. அந்த தேசமே எழுத்து நிற்குது. ஆனால் இவங்க 2 பேரும் அப்படி இல்லை. இருந்தாலும் குற்றவாளிகள் 3 பேரில் இவங்க 2 பேர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிலாத்து விசாரிக்கும் போதும் அதை குறித்து யூதர்கள் முறையிடும் போதும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கேயே இருந்திருக்காங்க. ஒரு சில விஷயங்கள்ங்க இந்த கல்வர்களுடைய மனசுக்கு தேவன் தெரியப்படுத்தின விஷயம், அதாவது கிறிஸ்துவை குறித்து கனப்படுத்தின விஷயமும் இழிவுபடுத்தின விஷயங்கள் கூட இந்த கல்வர்கள் அங்கே நின்று கேட்டுட்டு இருந்ததை ஒரு சில வசனங்கள் மூலம் வாசிக்கலாம். வாசிங்க சகோதரி. லூக்கா 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலாத்து பிரதான ஆசாரிகளையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். பிலாத்து சொல்றாரு, விசாரிக்கிறவரு ஒரு ஜட்ஜு, அந்த ஜட்ஜு சொல்றாரு, இப்படி கொண்டு வந்தீங்க. வாசிங்க. நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. பாருங்க, யார் சொல்றான்? பிலாத்து. இப்ப யார் கேட்டுட்டு இருப்பா? இந்த 2 கல்வரும் அதே வளாகத்துக்குள்ள இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிலாத்து பேசுற விஷயமும், பிலாத்து கிட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுற விஷயமும், இயேசு கிறிஸ்துவை பற்றி யூதர்கள் முறையிடக்கூடிய பொய் குற்றச்சாட்டுகளையும் 2 கல்வரும் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் 2 கல்வர்களும் என்ன பண்ணியிருந்திருக்காங்க? அவரை இகழ்ந்து நிந்தித்து பேசியிருக்கிறாங்க. அதில் மாற்றம் இல்லை. வாசிங்க அடுத்த வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றார். ரூம்குள்ளே இங்க வச்சு சொல்லிங்க. பிலாத்து என்ன பண்ணிட்டாருங்க? அப்படியே பெரிய வளாகம், கண்டிப்பா யூதர்கள் ஏறக்குறைய எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர், லட்சம் பேர் கூட அங்க வந்திருக்கலாம். ஆனா அவர் கொண்டு வந்து முன்னால நிறுத்தி, நீங்க சொன்ன குற்றம் இவனிடத்தில் ஒன்றும் இல்லை. அப்போ இந்த கல்வர்களும் என்ன பண்ணினா கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க. அடுத்து ஒரு வசனம் வாசிங்க சகோதரி. யோவான் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல். அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்தில் இருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். என்ன பண்ணியிருப்பாங்க கல்வர்கள்? இதையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா ரசல் பிரதருடைய ரைட்டிங்ஸில் ரொம்ப தெளிவாக அவர் எழுதியிருக்காரு. கல்வர்கள் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த வாய்ப்பு கல்வர்கள் கிடைச்சிருந்தா, ஐயா நீங்கள் நாள் கணக்காக பேசுங்க, மாத கணக்காக பேசுங்க, சிலுவையில் மட்டும் என்ன அடித்து கொண்டுறாதீங்கன்னு கெஞ்சி வாங்கியிருப்பேன் அந்த வாய்ப்பை. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு? பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அனுமதி வரலன்னா என்னை நீங்கள் தொடக்கூட முடியாதுன்னு சொல்கிறாருங்கும்போது ஏதோ ஒரு விஷயம் இவர்கிட்ட இருக்குங்கிறத நன்கு கவனிச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கிறிஸ்துவை கனப்படுத்தக்கூடிய சம்பவங்களை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. கிறிஸ்துவை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது. வாசிங்க சகோதரி. மத்தேயு 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். பாருங்க, அவருடைய ட்ரெஸ்ஸை கழட்டி வேற ட்ரெஸ் மாற்றும் போது அவருடைய நிலைகள் எப்படி இருந்திருக்கும்? தெய்வ குமாரனுங்க, உலகத்தை படைத்த கடவுளுடைய மகன் நிர்வாணப்படுத்தப்பட்டிருக்கிறார். எப்படி அவர் நிலைகள் அதை நினைச்சு கூட நம்மளால பார்க்க முடியல. நம்மளுடைய வாலிப வயசு பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை
இப்படி சில அயோக்கியர்கள் சூழ்ந்து மானபங்கப்படுத்தும் போது நம்ம மனசு எப்படி துடிக்கும்? ஒரே மகனுங்க, அப்பாவும் பையனும், நம்முடைய தாத்தா பாட்டி இருக்காங்களே, ஆதாம் ஏவாள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பாவம் செய்த அவர்கள் நிர்வாணமா இருந்து வெட்கப்படும் போது இதே அப்பாவும் மகனும் தான் என்ன பண்ணாங்க? தோளுடைய கொடுத்தாங்க, வெட்கப்படாதீங்கன்னு சொல்லி. ஆனால் அவருடைய மகன் இங்கே எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி அவமானப்படுத்தும் போது, அதுவும் எத்தனை பேர் பாருங்க, அந்த மேல் வசனங்களை படிச்சீங்கன்னா, கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து, கூட்டம் கம்மியாக இருந்தால் கூட இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போர்ச்சவர் எல்லாரும் வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நிறுத்தி இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவமானப்படுத்தி. கடைசி வசனம் வாசிங்க. அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். பாருங்க, இதையும் என்ன பண்ணியிருப்பாங்க கல்வர்கள் பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. கனப்படுத்தின சம்பவம் நடந்தது. பிலாத்து கெஞ்சறாரு, இவர் பேசல அப்படிங்கிறதையும் பார்த்தாங்க. இவரை கேவலப்படுத்துகிற விஷயம் கூட பார்த்தாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தன்மை அவங்க அப்பா மாதிரியே தாங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா அப்பாவை நினச்சிக்கிட்டே தன்னுடைய சாக்ரிஃபைஸ், அவருடைய பலியின் ஜீவியத்தை கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். பாருங்க, லூக்கா 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசி. லூக்கா 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். லூக்கா பதிவில் வரக்கூடிய 2வது வசனங்க. 32 முதல்ல வாசிச்சிருந்தா, இப்போ 33 பார்த்தீங்கன்னா அது ஆணி அல்லங்க, ராடுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வெயிட்டு, அந்த வெயிட் தாங்காத ஆணியெல்லாம் அடிச்சு நம்ம நினைக்கிற மாதிரி இங்கே வீட்டு செவத்தில் அடிக்கிறோம் இல்லைங்களா, அதல்ல. சாமியான டென்ட்டுக்கு அடிப்போம் இல்லைங்களா, ராடு, சாமியான டென்ட்டு போடுறதுக்கு அந்த ராடுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருடைய கரத்துலையும் அவருடைய பாதத்துலேயும் ஓட்டையை போட்டு தூக்கி தொங்க விட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு நிலைமைக்கு போகும்போது எவ்வளவு வலி வேதனை. ஏன்னா ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்க, மானபங்கப்படுத்தியிருக்காங்க, ரொம்ப இழிவுபடுத்தி கொட்டி மூஞ்சில துப்பி பரியாசம் பண்ணி. சாத்தான் சாதாரணமான டார்ச்சர் பண்ணலைங்க, பயங்கரமாக டார்ச்சர். யாருடைய இருதயத்தில் அவனுடைய ஆவியை கொடுத்து கர்த்தர் இயேசுவை சரியாக சாக விடாமல் தடை பண்ணணுமோ எல்லா முயற்சியும் தவறாமல் எடுத்திருக்காங்க சார். ஆனால் ஆண்டவர் இயேசு 3 ஆணிகள் அல்ல 30,000 ஆணிகள் அடித்தாலும் அவர் என்ன பண்ண முடியாதுங்க, அசைக்கவே முடியாதுங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவர்கிட்ட என்ன இருக்கு, அவங்க அப்பா பற்றி பேசுனா அவருக்கு என்ன ஆயிருங்க, கோபம் வந்துடும். இது யாருக்கு தெரியும் தெரியுங்களா? சாத்தானுக்கு நல்லா தெரியும். இவ்வளவு வலி வேதனையில் இருந்த அவர்கிட்ட ஒருத்தனுடைய இருதயத்துக்கு ஒரு ஆவியை கொடுத்து பேச வைக்கிறான். வாசிங்க சகோதரி. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். என்ன பேசுறாங்க? உங்க அப்பாவுக்கு பிறந்த மகனா இருந்தா நீ என்ன பண்ண, எப்படி இருக்குங்க? அவங்க அப்பாவை பற்றி பேசினா மட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். ஆனால் எப்படி தன்மையில் இருந்தாரோ தெரியல, நினச்சே பார்க்க முடியாதுங்க. உங்கள் அப்பாவுக்கு பிறந்த மகனாக இருந்தால் நீ என்ன பண்ணு, இறங்கி வா கீழேன்னு சொல்லும்போது சாத்தான் மட்டும்தாங்க இந்த வேலையை செய்ய முடியும். அங்கே இருக்கிறவங்களுக்கும் கர்த்தர் இயேசுக்கும் எந்த பகையும் இல்லை. அங்கே இருக்கிறவங்கள பயன்படுத்துகிறான், அவனுடைய ஆவியை கொடுக்குறான், அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ். கர்த்தர் இயேசுவை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு முடிவு பண்ணி இப்படி ஒரு வார்த்தை சொன்னான். இந்த வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட இருந்து சாத்தானுக்கு சாதகமாக எந்த ரியாக்ஷனும் இல்லாத பார்த்த சாத்தான் என்ன பண்ணுறான் தெரியுங்களா, கீழிருந்து பேசுனதுனால ஒருவேளை இவருக்கு காது கேட்கலையோ அப்படின்னு நினச்சிட்டு கல்வாரி சிலுவையில் கூட இருந்த ஒரு கல்வனை ஆதாயப்படுத்துகிறான். பாருங்க, வாசிங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அப்படியே ஆவியை மாத்தலாம் பாருங்க. கீழிருந்து ஒருத்தனை பேச வச்சான், நீ அப்பாவுக்கு பிறந்த மகனா இருந்தா இறங்கி வா கீழன்னு சொல்லி பார்த்தான். அதுக்கு எந்த ரியாக்ஷன்ஸும் இல்லை கர்த்தர் இயேசுகிட்ட. ஏன்னா அவருடைய பலியின் ஜீவியம் அப்பாவை மகிமைப்படுத்துற மாதிரி இருக்கணும்னு ரொம்ப வைராக்கியமாக இருந்திருக்கார், சகிச்சிட்டு இருந்திருக்கார். அவர் கோவத்தை அவரே தவிடு பொடி ஆக்கிட்டு இருந்திருக்காரு. சாத்தான் நினைச்சான் ஒருவேளை காது கேட்கலையோ என்ன பண்ணலாம், கூட இருக்கிற கல்வன் பேசினா நல்லா கேட்கும்னு கல்வனை பேச வச்சிருக்கான். கல்வன் 2 பேருமே இகழ்த்திட்டு இருந்தவங்க, சாத்தானுக்கு சாதகமான இருதயம் தான் அவங்களது, உணர்வுகள் அப்படிதான் இருந்திருக்கு. கல்வன் மூலியமா நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை.
இதுக்கு மூத்த சகோதரர் ரசல் பிரதர் என்ன விளக்கம் கொடுக்கிறார் வாசிக்கலாங்க. அவருடைய ரைட்டிங்ஸ் 55-78 வாசிங்க சகோதரி. இயேசுவோடே கூட அவரது 2 பக்கங்களிலும் அதே வேளையில் தண்டனை நிறைவேற்ற பெற்ற 2 குற்றவாளிகளிலும் உலகத்தினுடைய மனப்பான்மையானது வெளிப்படுத்தப்படுகிறது. பாருங்க, 2 பேர்த்துடைய இருதய உணர்வுகள் அப்படிதான் இருந்திருக்கு. ஒரு உலகத்துக்குரிய உணர்வுகள் தான். அவங்கெல்லாம் கடவுளுக்கு பிரியமா வாழ்ற உணர்வுகள் இல்ல. ஏன்னா அவங்க தேச துரோகிகள். அப்படி ஒரு காரியம் பண்ணதுனால தான் இப்படி ஒரு சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வாசிங்க சகோதரி. இயேசுவினுடைய சிலுவையின் மேல் யூதர்களுடைய ராஜா என்று எழுதி தொங்கவிடப்பட்டிருந்தது. துன்பத்தில் காணப்பட்டு ஒரு குற்றவாளி இயேசுவை வஞ்சகன் என்று தூசித்து. பாருங்க, 2 குற்றவாளியில பேசுறது யாரு? ஒரு குற்றவாளி. வாசிங்க. இயேசு தம்மையும் மற்றும் தங்களையும் ரட்சித்துக் கொள்வதின் மூலம் தம்முடைய வல்லமை எதையாகிலும் வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறி நகைத்தான். பாருங்க என்ன பண்ணிருக்கான். அப்பவே கூறி சிரிச்சிருக்கான். பிரதர் ரசல் பிரதர் அவங்க ரொம்ப தெளிவா இந்த கல்வர்களை பத்தி எழுதியிருக்கார் அவருடைய ரைட்டிங்ஸ்ல. வாசிங்க சகோதரி. இயேசு தம்மை ரட்சித்துக் கொள்வாரானால் அவர் உலகத்தினுடைய ரட்சகராக முடியாது என்பதை அந்த கல்வன் கொஞ்சமும் அறியாதிருந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியாது. அவன் ஒரு உலகத்துக்குரிய உணர்வுகள் இருக்கக்கூடியவனை யார் ஆதாயப்படுத்திட்டாங்க? சாத்தான் ஆதாயப்படுத்திட்டான். உடனே ஆவியை கொடுக்குறான். அந்த ஆவி எந்த வகையில கொடுக்குறான்னா, இவர் ஒரு பவர்ஃபுல் மனுஷன். பிலாத்து பேசுன்னு கெஞ்சும் போது பரலோகத்திலிருந்து பவர் அனுமதி கொடுத்தனால தான் நீ என்ன பண்ணியிருக்கீங்களே இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்த அவர் தான். ஒருவேளை அவருடைய உணர்ச்சியை தூண்டுற மாதிரி இகழ்ந்து நம்ம ஏதாவது பேசினா அவர் வல்லமையை பயன்படுத்திடுவாரோன்னு நினச்சி என்ன பண்ணியிருக்கான். அது அவன் அல்ல, அவனுக்குள்ளே போன ஆவி. எந்த ஆவிங்க? சாத்தானுடைய ஆவி. பட்டும் இல்லைங்க. அதுக்கப்புறம் கூட இருக்கிற இன்னொரு கல்வர் பேசுறார். வாசிங்க. லூக்கா 23:40 மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைக்கும் இவர் எங்க இருந்தாரு? அவரோட இணக்கமாக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இகழ்ந்து பேசினாரு. ஆனால் ஒரு மாற்றம். அந்த கல்வனையுடைய இருதயத்தை ஆதாயப்படுத்தினது யாருங்க? சாத்தான். அவனுடைய ஆவி கிறிஸ்துவை நிந்திக்கிற மாதிரி, இகழ்ந்து பேசுற மாதிரி, அவருடைய பலியின் ஜீவித்தை நாசப்படுத்துற மாதிரி அந்த இருதயம் செயல்படுச்சு. அந்த கல்வன்து. இந்த கல்வன்து என்ன பண்ணுறானுங்க? திடீர்னு ஒரு மாற்றம். என்ன சொல்கிறான்னா, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் யாருக்கு பயப்படுறது இல்லையா? தேச துரோகமே பண்ணியிருக்க மாட்டீங்களே நீங்கள் கடவுளுக்கு பயந்திருந்தா. அப்போ கடவுள் பயம் உனக்கு எப்படி? இங்க பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. லூக்கா 23:41 நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து. பாருங்க, கூர்ந்து கவனிச்சிட்டு இருந்த 2 கல்வர்களுடைய இருதயம் ஒன்னு அப்படி போயிருச்சு, ஒன்னு எப்படி வந்துட்டு இருக்குங்க? இப்படி வந்துட்டு இருக்கு. எப்படி வருதுன்னு மட்டும் இன்னும் நம்ம ஒன்னு கவனிச்சு பார்க்கலாம். அவர் சொல்றார் பாருங்க, அந்த கல்வன் இவரோ தகாததை ஒன்றையும். ஏன்னா பிலாத்து பேசினதும் நிறைய சம்பவங்களையும் நின்று கவனிச்சுட்டு இருந்த 2 கல்வன்ல ஒரு கல்வன் உணர ஆரம்பிக்கிறார். இந்த உணர்வு எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். அடுத்த வசனம் வாசிங்க சகோதரி. 42 இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். பாருங்க, அடுத்தது பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இந்த வசன பதிவுகள்லாம் வேற எந்த சுவிசேஷத்திலையும் இல்லை, லூக்கால மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கார். லூக்கா மட்டும் பதிவு பண்ணியிருக்கார். அப்போ இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. 2 பேரும் இகழ்ந்தாங்க. கிறிஸ்துவ அவருடைய பலியின் ஜீவியத்தை கேவலப்படுத்தி பேசிட்டு இருந்த கல்வர்கள் மத்தியில ஒருத்தர் அப்படி போயிடுறாரு, ஒருத்தர் இப்படி வர்றாரு. எப்படி இந்த விஷயம் அப்படின்னா, பிரதர் ரசல் அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கங்களை வாசிப்போம். 5578 வாசிங்க. மற்ற கல்வனோ இயேசு தவறு எதுவும் செய்யவில்லை என்றும் அவர் அநியாயமாய் குற்றச்சாட்டப்பட்டுள்ளார் என்றும் கூறி இயேசுவுக்கு ஆதரவு கொடுத்தான். பின்னர் இயேசுவை நோக்கி தான் பேசின இரக்கமான வார்த்தைகளுக்காக கைமாறு ஒன்றை கேட்டுக்கொண்டதின் வாயிலாக அவர் மீதான தனது விசுவாசத்தை வெளிப்படுத்தினான். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அந்த பாவப்பட்ட கல்வனானவன் இயேசு தம்மை ராஜா என்று சொன்னதை அறிந்திருந்தான். இயேசுவிடம், நீ ராஜாவோ என்று கேள்வி கேட்கப்பட்ட போது கல்வன் அவர் அருகில் நின்று கொண்டிருந்தார். எங்க இருந்திருக்காங்க? கல்வன் அங்கேயே அருகில் நின்று அந்த வளாகத்துக்குள்ளேயே இவரை பத்தி எல்லாம் கூர்ந்து கவனிச்சிருக்கான். அந்த கல்வனும் கேட்டிருக்கிறான். ஆனா அவன் வேற ஒரு ஆவிக்கு ஆதாயப்படுத்திட்டான். இவன் இந்த பக்கம் பாருங்க. இதுலயே அடுத்தது வாசிங்க. என் ராஜ்யம் வாசிங்க கீழே. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல என்று அவர் பதில் கூறினதையும் கல்வன் கேட்டான். யாருகிட்ட பேசினார் இந்த வார்த்தைய? பிலாத்து கிட்ட பேசினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
அதை எப்படி கரெக்டா உள்வாங்கிட்டு இவன் பேசியிருந்துக்கான் பாருங்க. அடுத்தது, இயேசு தோற்றத்திலும் பண்புகளிலும் மிகவும் சிறந்தவராக காணப்பட்டபடியால் அவர் ராஜாவாய் இருப்பதற்கு பாத்திரவானார் என்று கல்வன் அடையாளம் கண்டு கொண்டான். இந்த வார்த்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணிருங்க. அடையாளம் கண்டு கொண்டான். யாரு இந்த கல்வன்? யாரிய? இயேசு கிறிஸ்துவ. இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வைங்க. வாசிங்க சகோதரி. இயேசு சொல்லுகிறபடி அவர் உண்மையிலேயே ராஜாவாக இருப்பாரோ, இவர்தான் மேசியா என்று இறுதியில் நிரூபணமாகுமோ, ஆகையால் உண்மையாகிலும் சொல்வோம் என்று மற்றும் இவர் சார்பில் ஒரு வார்த்தையாகிலும் சொல்வோம் மற்றும் இவர் தமது ராஜ வல்லமையை அடையும் போது என்னை தயவாய் நினைவு கூறுங்கள் என்று வேண்டுதலாவது செய்வோம் என்று கல்வன் எண்ணி செய்தான். பாருங்க, இந்த கல்வன் என்ன பண்ணாரா? கண்டு கொண்டான்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லைங்களா? அவர் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட 12 சீசர்கள் இருந்தாங்க. அதுலேயும் ரொம்ப நெருக்கமாக 3 சீசர்கள் இருந்தாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், கண் போனவங்களுக்கு கண்ணை கொடுத்தாரு, கைகால் ஊனமானவருக்கு அதை நிவாரணம் பண்ணினாரு, மரித்த லாசருவை உயிர் தெழுப்பினாரு. இவ்வளவு தூய ஆவியின் வல்லமை மிகுந்த செயல்களை செஞ்சு அவர் கூடயே இருந்த சீசர்கள் ஒரு தருணத்தில் மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசித்தால் மட்டுமே உங்களுக்கு என்ன இருக்கு? நித்திய ஜீவன் இருக்குன்னு சொன்ன யூதர்கள்லாம் போயிட்டாங்க. இவங்க மட்டும் நின்றுட்டு இருந்தாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, நீங்களும் போக மனதா இருந்தால் என்ன பண்ணுங்க, போங்கன்னு. அப்போ ஒரு வார்த்தை பேதுரு சொல்றார், யாரிடத்தில் ஆண்டவரே நாங்கள் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உள்ளது அப்படின் போது ஆண்டவர் உடனே அடுத்த வார்த்தை சொல்லுவாரு, மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு வெளிப்பட. எப்படி? அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை பேதுருடைய இருதயத்தை கொடுத்தாரு, பேதுருவுக்கு உணர்த்தினாரு. அப்போ ஒரு பர்டிகுலர் 3 ஆண்டுகள் கூட இருந்து இவ்வளோ அற்புதங்கள், அடையாளங்களை கண்டு பார்த்து விசுவாசிச்ச அவங்களே சீக்கிரம் தடுமாறும் போது எத்தனை மணி நேரம் கூட இருந்தான் அந்த கல்வன்? எப்படி கண்டுபிடிச்சான்? இதுக்கெல்லாம் மேலே ஒரு சக்திங்க, வேற ஒன்றும் இல்லை. நம்ம பார்த்த இந்த 2 வாரங்களுக்கு முன்னால் ஒரு பாடம் தியானிச்சோம் தெரியுங்களா? வியாகுலப்பட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பலியின் ஜீவியம், அப்பா பிதாவே எந்த அளவுக்கு நான் உண்மையாக வாழ்ந்துட்டு இருக்கேன், எந்த அளவுக்கு என்னுடைய பலியின் ஜீவியம் உங்களுக்கு உண்மையா இருக்குது, நான் சரியா உங்க சித்தத்தின்படி இந்த பாத்திரத்தை ஒப்பு கொடுக்குறேன். நான் அவருடைய இருதயத்தில் இருந்த குமரல் யார் பார்த்துருக்காங்க? தேவன் பார்த்தாரு. அவருக்குள்ள இருந்த குமரலை நம்ம இந்த வாரம் சத்திய பாடங்களில் கூட படித்தோம். வியாகுலப்பட்டார். ஏன் வியாகுலம்? என்னுடைய பலியின் ஜீவியம் கரெக்டாக இருக்குதாப்பா, கரெக்டாக இருக்குதாப்பா. அப்பா பேசலை, அப்பாவுடைய தொடர்பு ஒரு பர்டிகுலர் ஹவர்ஸுக்கு அவருக்கு இல்லை. கல்வன் என்னதான் அவருடைய விஷயங்களை பிளாத்துக்கிட்ட பேசினதை பார்த்து உணர்ந்திருந்தாலும் பரலோகத்தில் இருக்கிற பிதா ஆவியை கொடுக்காம இந்த கல்வன் கிறிஸ்துவ என்ன பண்ணியிருக்க முடியாதுங்க, அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க. மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய மகன் இப்போ இயேசு கிறிஸ்துவ என்ன இருந்தால் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருப்பார் தெரியுங்களா? ரியலைஸ் பண்ணிட்டார். வாசிங்க வசனத்தை. லூக்கா 23:43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இது வரைக்கும் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பதில் கிடைக்காத நிலையில் இருந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கல்வனுடைய இருதயத்துல எந்த ஆவி போய் பேசுறான் கல்வன் யாருக்கு தெரியுங்க? எந்த ஆவி கல்வனுடைய இருதயத்துல? தேவனுடைய ஆவி. அப்போ என்னுடைய பலியின் ஜீவியம் ராஜ்யத்துக்குரிய ஒரு பலியின் ஜீவியமா இருக்குதாப்பா அப்படிங்கிறத உணர்ந்த ஆண்டவர் மறு வார்த்தையை சொல்றாரு. இன்றைக்கே இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய். அப்போ கல்வனை, இந்த கல்வனை ஆதாயப்படுத்தினது யாருங்க? நம்முடைய பிதாவாகிய தேவன். தன்னுடைய மகனுடைய வியாகுலம், அவருக்குள்ள இருக்கக்கூடிய குமரல், அவருடைய பலியின் ஜீவியத்தை பற்றிய மேன்மையை தேவன் டைரக்டா யாருக்கிட்ட சொல்ல முடியாதுங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்ல முடியாது. அதை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த கல்வன் மூலியமா தெரியப்படுத்தியிருக்காருன்னு பார்க்குறோம். சரி, இந்த லூக்கால வந்த வசனத்தைப்படி இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கே நீ என்னுடைய கூட பரதீசில் இருப்பாய் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது சரியா அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு அவர் பரதீசுக்கும் போகலை. இப்போ இதை குறித்து நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 10:40 வாசிங்க சகோதரி. அப்போஸ்தலர் 10:40 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். என்னாச்சுங்க? 3 நாள் அவர் மரிச்சு யோனா
இந்த பூமியை எதில் இருந்தாருங்க? யோனா வந்து மீனின் வயிற்றில் 3 நாள் இரவும் பகலும் இருந்தது போல மனுஷகுமாரன் எங்கே இருக்கணுங்க? இந்த பூமியின் இருதயத்தில் இருக்கணுங்கிறது தேவனுடைய வார்த்தை. அப்போது அவர் மரித்த அன்றைக்கே என்ன பண்ணலைங்க? பரதீசுக்கு போகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். அப்படியே அடுத்த வசனம் கூட ஒன்று வாசிங்க சகோதரி. அப்போஸ்தலர் 1:3 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான சிஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். பாருங்க, 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் 40 நாள் என்ன பண்ணியிருக்காருங்க? இங்கேயே இருந்திருக்கார். இருந்து தரிசனமாகி சில காரியங்கள்லாம் தேவனுடைய சித்தத்துக்கேற்ற காரியங்களை தரிசனத்தில் தன்னுடைய சீசர்கள் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி இங்கே இருந்திருக்காருன்னு பார்க்குறோம். அப்புறம் எப்படி இந்த வசனம் ஆண்டவர் இப்படி சொன்னார்னு சில கேள்விகள் இன்னைக்கும் பெயர் சபை வகுப்புகளுக்கு அந்த சத்தியம் மறைக்கப்பட்டிருக்கிறது. வேதமானவர்களாக இருக்கிறதுக்கு தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காருங்க? அந்த சத்தியத்தை தெரியப்படுத்தியிருக்காருன்னு பார்க்குறோம். பாருங்கள், இயேசு அவனை நோக்கி இன்றைக்கே நீ என்னுடைய கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாக சொல்லுகிறேன்னு சொல்லும்போது, லூக்கா தமிழ் ப்ராட்டஸ்டன்ட் பைபிளை மட்டும் இப்படி வரலிங்க, ஆங்கில பதிவுகள்லையும் என்னதான் வந்திருக்குது அப்படின்னா இதுக்கான அர்த்தமே தான் வந்திருக்கு. தமிழ் வசனத்துக்கான அர்த்தமே தான் அதுலேயும் வந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எப்படி அவர் அன்னைக்கு போகலை, அவர் 3 நாள் கழித்து தான் உயிர் தெழுந்தார். அதுக்கப்புறம் 40 நாள் இங்கே இருந்துட்டு தான் போயிருக்கார். அப்படின்னா அன்னைக்கே பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னா, பைபிள் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி வரைக்கும் அதிகாரங்கள் தனியாகவும் வசனங்கள் தனியாகவும் என்ன பண்ணலை அப்படின்னா பிரிக்கப்படலை. அப்போது பைபிளில் அதிகாரங்கள் பிரிக்கப்பட்ட காலப்பகுதி 1236 AD கார்டினல் கேரோ அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறார் அப்படின்னா அதிகாரங்களாக பிரிச்சிருக்கார். இந்த ஒட்டுமொத்த பைபிள் வசனங்களை அதிகாரங்களாக பிரித்து முதல்ல, அதுக்கப்புறமா 1551 AD ராபர்ட் ஸ்டீபன்சன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறார்? வசனங்களாக பிரிக்கிறார். வசனங்கள் அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டதுக்கப்புறம் புல் ஸ்டாப், அப்பாஸ்டபி, கமா, கோலன், செமிகோலன் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அதுக்கு அப்புறமா தான் பைபிள் என்ன பண்ணியிருக்குதுன்னா பரிசுத்த ஆவியில் தேவனுடைய வல்லமையில் அந்த பரிசுத்த மனுஷர்களை வச்சு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா சிரித்து எல்லாம் கரெக்டாக பிரித்து ஆர்டர் பண்ணியிருக்காருன்னு பார்க்குறோம். இப்படி பண்ணக்கூடிய தருவாயில் என்ன ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சுன்னா இந்த கமா இருக்க வேண்டிய இடத்த மாறி இருந்துருச்சுன்னு பார்க்குறோம். வெரிலி ஐ சே அன்டு தி டுடே அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் வர வேண்டிய கமா வர்றதுக்கு முன்னால் என்ன ஆயிடுச்சு? வந்ததுனால இன்னைக்கே நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் பதிவிட்டுருக்கார தவிர, இன்னைக்கே சொல்கிறேங்கிற வார்த்தையை தான் பதிவிட்டுருக்கார தவிர இன்னைக்கே என்னோட கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு அவர் சொல்லலை அப்படிங்கிறத பார்க்குறோம். பரதீஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போதுங்க, பேரடைஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது. அதைய தூய திருத்தமிழ் அந்த திருவெழுத்தில் படித்த மாதிரி படித்தோம்னா சிங்கார தோட்டம் அப்படின்னு வருது. இந்த சிங்கார தோட்டம் எங்கே தான் இருந்தது அப்படிங்கிறது ஒரு வசனத்தின் மூலம் வாசிச்சு பார்க்கலாம். வாசிங்க சகோதரி. வெளிப்படுத்தல் 2:7 ஆவி சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலுவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. பாருங்க, அப்ப பரதீசுங்கிறது பரலோகம் கிடையாது, அது தேவனுடைய தோட்டம், ஏதேன் தோட்டத்தை தான் பரதீஸ் அப்படிங்கிறது அடையாளப்படுத்துதுன்னு பார்க்குறோம். அதே போல் ஜீவ விருட்சம் எங்கே இருந்தது? பரலோகத்திலையா? இல்லை. எங்கே இருந்தது? இந்த ஏதேன் தோட்டத்தில் தான் இருந்தது அப்படிங்கிறது கூட பார்க்குறோம். அப்போது இன்றைக்கே சொல்கிறேங்கிற ஒரு சத்தியத்தை தான் அவர் இன்றைக்கே நான் சொல்கிறேங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்கார தவிர மற்ற விஷயங்கள் சொல்லலை. இங்கே சொல்லக்கூடிய பரதீஸ் அப்படிங்கிறது வரக்கூடிய கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் திரும்பவும் ஏதேன் தோட்டத்தை போல் இந்த பூமி என்னாக போகுதுன்னா ஒரு மாற்றத்துக்குள்ளே வரப்போகுதுங்கிறது தான் இன்றைக்கி நாம் தியானித்த 2 கல்வர்களில் குறித்த காரியங்களும் அதில் இருந்த சத்தியங்களும் பார்க்குறோம். இதில் நமக்கு இன்னும் அடிஷனலாக கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், நிழல் பொருள்னு எடுத்தால் மனம் மாறிய கல்வன் வேறு யாரும் இல்லை, நம்மளை தான் அடையாளப்படுத்துது. அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் நம்மளும் அந்த கல்வர்களை போல் என்ன பண்ணியிருந்தோம்? மரித்திருந்த வேத வசனம் சொல்லுது. எபேசியர் 2:1 சொல்லும்போது நம்மளும் அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் மரித்திருந்தோன்னு சொல்லுது. இன்னும் சொல்லும்போது பிலிப்பியர் 2:3-18 சொல்லும்போது கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக இருந்தோம் அந்த கல்வர்களை போல. இன்னும் ரோமர் 1:30 சொல்லும்போது தேவ பகைஞராக இருந்தோம், தேவனுக்கு எப்படியா இருந்தோம்? சத்துருவாக தான் இருந்தோம். அப்போது 2 கல்வர்களில் ஒரு கல்வன் மனமாற்றத்தை பெற்றுக்கொண்டது போல
எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எப்படியோ வாழ்ந்து தேவனுடைய தெய்வீக திட்டத்திற்கு சத்துருவாக இருந்த நமக்கு எப்படி அந்த கல்வனுக்கு ஒரு பரிசுத்தாவின் ஒளியை கொடுத்து தன் மகனுக்கு சாட்சியாக தேவன் ஆயத்தப்படுத்தினாரோ அதே மாதிரி அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் மரித்திருந்த நம்மையும் கூட தேவன் என்ன பண்ணுறார், அவருடைய பரிசுத்தமான மகனுடைய இரத்தத்தில் நம்முடைய பாவங்களை கழுவி அவருடைய சத்திய வார்த்தைகளின் மூலம் நம்முடைய இருதயங்களை சுத்திகரித்து அந்த கல்வனுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பை போல நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த கல்வனுக்கு பரதீஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கிற ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற ஒரு வாய்ப்பை தான் நம்முடைய ஆண்டவர் ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருக்கார். ஆனால் நமக்கு பரலோகம் அப்படிங்கிற ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் அதையும் தேவனை தரிசிக்கக்கூடிய கிறிஸ்துவின் சரீர அவயங்களா ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காருங்கிறது ஒரு சத்தியமாக நம்ம தியானிச்சுக்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம நினைவு கூறுதலுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஜீவாதிபதியினுடைய சரீரம் அப்படிங்கக்கூடிய அவருடைய அப்பத்திலும் அவருடைய ரத்தம் அப்படிங்கக்கூடிய திராட்சை ரசத்திலும் பாத்திரவான்களாக போய் நம்ம பங்கு கொள்ள தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம செய்த பாவங்களை அறிக்கையிடணும். மனசார நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பாவங்களை விட்டு விடணும். அதே போல் 2 கொரிந்தியர் 7:10 தேவன் சொல்லும்போது தேவனுக்கேற்ற துக்கம் மீட்பை தரும்னு சொல்கிறார். அப்போ நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்ம தவறும் போது அனுதினமும் நம்முடைய தேவ சமூகத்தில் போய் நம்ம தவறிட்ட காரியங்களை தவறிட்டப்பான்னு சொல்லி கிறிஸ்துவ மூலம் நம்ம வேண்டிக்கக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதலும் விண்ணப்பமும் அவருடைய பரிசுத்தமான அந்த நினைவு கூறுதலில் நம்ம பங்கு கொள்ள நம்மளை தகுதிப்படுத்துன்னு பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய விஷயங்கள் மனப்பூர்வமாய் நம்முடைய தப்புகளுக்கோ இரு மனசாக இருக்கக்கூடிய இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கோ இனிமேலும் நம்ம ஒப்புக்கொடாமல், உலகம் ஒரு எண்டு காலப்பகுதிக்குள்ளே வந்துடுச்சு. இனிமேலும் இந்த உருண்டைய தேவன் எத்தனை வருஷத்துக்குன்னுலாம் நம்ம வருஷக்கணக்கெல்லாம் குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. 2 வருஷத்துக்கு முன்னால் லாக்டவுனில் 190 நாடுகள் பூட்டப்பட்ட நிலைமையில் இனிமேல் சபை கூடுதல் நடக்குமா? ஒவ்வொரு சபை கூடுதலும் மிகுந்த போராட்டமாக நடந்துட்டு இருந்த காலப்பகுதிகளை நினச்சி பார்க்கும்போது தேவன் மீண்டுமா இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. எதுக்குன்னா இன்னும் அவருடைய பிள்ளைகளுக்கான கிரேஸ் பீரியடு கொடுத்துருக்கார். சிந்தை, சொல், செயல் 3லும் வேதத்தை கற்று தேர்ந்த வேதமானவர்களாய் அல்ல, அதை கை கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளாக தான். தாவீதுகிட்டேயே தேவன் பேசும்போது தன் இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் தான் தாவீது. ஆனால் தாவீதுகிட்ட சாலமோனை குறித்து பேசும்போது தேவன் ரொம்ப தெளிவாக சொல்லுவார், என்னுடைய நியமங்களை உன் மகன் கை கொண்டிருப்பான் ஆகில். ஒவ்வொருத்தரும் கை கொண்டா மட்டும்தாங்க தேவனுடைய தர்மத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ரட்சிப்பா உயிர்த்தெழுதலாக பெற்றுக்கொள்ள முடியும். கை கொள்ளாமல் நிறைய கிடைக்கிற இந்த தருணங்களை மிஸ் பண்ணிட்டோம்னா சிரமப்பட்டுருவோன்னு பார்க்குறோம். அதனால் சிந்தை, சொல், செயல் 3லும் பரிசுத்தம் உள்ளவர்களா அந்த பரிசுத்த பந்தியில் நம்ம போய் பங்கு கொள்ள தேவன் தாமே நம்மளை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்துவாராக. ஒரு வசனம் வாசித்து பாடத்தை நிறைவு பண்ணலாங்க. எபிரேயர் 13:21 இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். ஆமாங்க, பிதாவாகிய தேவன் வல்லமைப்படுத்த தேவன் தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வல்லமை மிகுந்த அவருடைய தூய ஆவியின் வல்லமையின் மூலம் சகல நற்கிரியிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராகன்னு நம்மளை ஆக்குறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கணும் தெரியுங்களா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நம்மகிட்ட இருந்தால் தான் கிறிஸ்துவுக்கு அனுகூலத்தை வாய்க்க பண்ண தேவன் கிறிஸ்துவின் மூலம் நமக்கும் அனுகூலத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி வேத பாடத்தை பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வாய்ப்பை அளித்த பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் மேலெடுத்துக் கொள்கிறேன். ஆமென்.